ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாபி ரெசிபீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சாட் ஐட்டம் தாங்க பார்க்க போறோம். அதாவது சன்னா பூரி சாட் பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பொருள்லாம் அதுக்கு தேவை அப்படிங்கறத பார்த்துடலாம். நான் சன்னா எடுத்திருக்கேங்க. நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இது 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கோங்க. நான் 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே இதை ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பானிபூரிக்கு யூஸ் பண்ணுவோம்ல பூரி, அந்த பூரியை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. நான் இன்னைக்கு ரெடிமேட் பூரி தான் எடுத்தேன், அதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஓமப்பொடி எடுத்திருக்கேங்க, கொஞ்சமா கொத்தமல்லி எடுத்திருக்கேன், டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு சோலே மசாலா எடுத்திருக்கேங்க. இது நீங்க எந்த பிராண்ட் வேணா எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு எவரெஸ்ட் சோலே மசாலா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. மிளகாய் தூள், சால்ட், மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சம் எண்ணெய். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் சனாவை வேக வச்சுக்கலாங்க. மசாலாவோட சேர்த்து வேக வச்சுக்கலாம். அதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கர் ஆன் பண்ணிக்கலாம். சூடாகட்டும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குக்கர் சூடாயிடுச்சு. நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் ரொம்ப அதிகமா வேண்டாம், கொஞ்சமா சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேங்க. எண்ணெய் சூடான உடனே வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயமும் தக்காளியும் ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை, லைட்டா வதங்கினா போதுங்க. ஏன்னா நம்ம குக்கர்ல எப்படியும் ஒரு 5-6 விசில் நம்ம விட போறோம். அதனால அது அப்படியே அதோட சேர்ந்து ஸ்மாஷ் ஆயிடும். அதனால கொஞ்சம் லைட்டா வதங்கினா போதும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் லைட்டா வதங்கிடுச்சு. இப்போ இதுல தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளியும் லைட்டா வதங்கிடுச்சு. ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இதுல மசாலா சேர்த்துடலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேங்க. அப்புறம் 1 ஸ்பூன் ஃபுல்லா மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். குழந்தைங்க அதிகமா சாப்பிட்றதா இருந்தா மிளகாய் தூள் கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1 ஸ்பூன் ஃபுல்லா சேர்த்துக்கிறேங்க. அப்புறம் கொஞ்சமா மஞ்சள் தூள், அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த சோலே மசாலா 1 ஸ்பூன் ஃபுல்லா சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க. உங்கள்கிட்ட இந்த மசாலா இருந்தா ஓகே, இல்லைன்னா நீங்க வீட்டில் இருக்கிற சாட் ஐட்டம் செய்யற அந்த சாட் மசாலா இருக்கு இல்லையா, அது இருந்துச்சுனாலும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனலான ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிளேவருக்காக மட்டும்தான். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 1 ஸ்பூன் ஃபுல்லா நான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த சன்னாவை இதுல சேர்த்துடலாங்க. இந்த சன்னா எப்படி வேகணும் அப்படின்னா, நல்லா ஸ்மாஷ் ஆகுற அளவுக்கு வேகணும். நீங்க ஒரு 6 விசில் கிட்ட விட்டுட்டு இதை ஓபன் பண்ணி பாருங்க. வேகலை அப்படின்னா திருப்பி ஒரு 2 விசில் இதுல விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்க, இதை மசாலாவோட நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்து தண்ணி சேர்த்து இதை வேக வச்சுக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டேன். இதுல தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு 6 விசில் வர வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு விசில் வரட்டுங்க. அப்பதான் இது நல்லா வெந்து வரும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாவே ஊத்திக்கோங்க. எதுக்கு அப்படின்னா இது நல்லா வேகணும்ல, அதுக்காக தண்ணி கொஞ்சம் அதிகமாவே ஊத்திக்கோங்க. இது நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. இது கம்மியான இன்கிரீடியன்ஸ் வச்சு செய்யக்கூடிய ஒரு சாட் ஐட்டம் தாங்க. இதெல்லாம் நம்ம கடையில வாங்கி சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். கடையில வாங்கி சாப்பிட்றதை விட நம்ம வீட்டுல செஞ்சு சாப்பிட்றது இன்னும் சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா எல்லாருமே வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 6 விசில் வரட்டும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கலாம். 6 விசில் வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓபன் பண்ணி பார்த்துடலாங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 6 விசிலுக்கு மேலேயே வந்துடுச்சுங்க. இப்போ இதை ஓபன் பண்ணி பார்த்துடலாம். இங்க பாருங்க, நம்மளோட சன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு. இங்க பாருங்க, நல்லா வெந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு வேகணுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். இப்போ இதுல இருக்கிற எக்ஸஸ் வாட்டர் நம்ம குக் பண்ணி இதை நல்லா ட்ரை ஆக்கிடலாம். நம்ம ஸ்டவ்ல வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணா இது இந்த தண்ணி எல்லாமே அந்த சன்னா இழுத்துரும்.
5 நிமிஷம் குக் பண்ணிட்டு இதை நல்லா ட்ரை பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் இதில் சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு சர்வ் பண்ணிடலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சன்னா மசாலால இங்கே பாருங்க தண்ணி எல்லாமே நல்லா மசாலாவோட சேர்ந்து இந்த சன்னாவோட சேர்ந்து தண்ணியும் ட்ரை ஆயிடுச்சுங்க. மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு பிளேட்க்கு சேஞ்ச் பண்ணிடலாங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சன்னாவை வந்து நம்ம ஒரு பிளேட்க்கு சேஞ்ச் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த பானிபூரியோட பூரி இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிட்டு இதுக்கு மேலே சேர்த்துருங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த பூரி எல்லாமே நம்ம க்ரஷ் பண்ணி சேர்த்தாச்சு. அதுக்கு மேலே நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்தாச்சு. அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சிருந்த ஓமப்பொடியை சேர்த்துடலாங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் கொரியாண்டர் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா டொமேட்டோ சாஸ் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். டொமேட்டோ கெச்சப் மேலே சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சாப்பிட்டா சூப்பரான சன்னா பூரி சாட் ரெடி. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அட்ராக்டிவாக சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்டியான ஒரு சன்னா பூரி சாட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.